எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தரமான 5 ஃபேண்டசி மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். 5 படங்களும் தமிழ் டப்பிங்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5த் பிளேஸ்ல ஃபர்பிடன் எம்பயர் 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான எக்ஸ்ப்ளோரரா இருப்பாரு. ஒரு ராஜா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட நம்ம போகாத இடம்லாம் நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ வந்து மேப் போட்டு வரைஞ்சு குடு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ நெறைய இந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து செம்மையா வரைவாரு. அதனால அந்த ராஜா வந்து நம்ம ஹீரோவுக்கு இந்த வேலைய குடுத்திருப்பாரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஊரு. அந்த ஊர்ல நெறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ்வும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஊர்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? அந்த ராஜா கேட்டத நம்ம ஹீரோ பண்ணி குடுத்தாரா? இல்லையா? அங்க போன நம்ம ஹீரோ அந்த ஊர் மக்கள நான் தான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குவாரு. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு? இது எல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஃபேண்டசி ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். படம் வந்து 2014ல தான் வந்திருக்கு. அந்த டைம்லயே படத்த வந்து அதோடைய விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒர்த்தா தான் இருந்துச்சு. டெஃபினட்டா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்ததே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 4த் பிளேஸ்ல மோஜின் த வார்ம் வேலி 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஷர் ஹண்ட்லாம் தேடி போவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலைய வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ட தேடி பார்த்தீங்கன்னா போறாரு. அவரோட டீமோட கிளம்பி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போறாரு. அந்த இடத்துல நெறைய மிஸ்டீரியஸான செம்மையான கிரியேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல அதே புதையல தேடி வில்லனோட ஆளுங்களும் எடுக்கிறதுக்காக அங்க வருவாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? கடைசியில நம்ம ஹீரோவோட டீம் அந்த புதையல தேடி கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஒரு சைனீஸ் மூவி. ஸோ மூவில காமிச்சிருக்க அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு விஷுவல் வைஸ் படத்துல மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்ததே இல்ல அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்துருங்க. 3 பிளேஸ்ல மான்ஸ்டர் ஹண்டர் 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஆர்மி டீம்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட டீமோட பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்தில அப்படியே போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க டெலிபோர்ட் ஆயி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிரியேச்சர்ஸ், மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம டோனி ஜாவும் இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? கடைசியில நம்ம ஹீரோயின் அவங்களுடைய உண்மையான இடத்துக்கு, கிரகத்துக்கு வந்தாங்களா? இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல ஸ்டோரின்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே இருக்காது. பட் படத்துல காமிச்சிருக்க அந்த பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் பாருங்களேன். விஷுவல் வைஸ் அவ்ளோ செம்மையா காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்துல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வென்ஸுமே தாறுமாறா இருக்கும். படத்துல வர ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்காகவே இந்த படத்த நீங்க டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச மில்லா ஜோவோவிச் அண்ட் டோனி ஜான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படத்த நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். விஷுவல்ஸ்லாம் தரமா இருக்கும். பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்த்ததே இல்ல அப்டின்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 2ண்ட் பிளேஸ்ல த நட் கிராக்கர் அண்ட் த 4 ரியலம்ஸ் 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துருவாங்க. பட் இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சாவிய பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. அந்த சாவிய வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு செம்மையான வேற ஒரு உலகமே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த உலகத்துக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? அந்த படத்துல வில்லி ஒருத்தி இருப்பா. அவ நம்ம ஹீரோயின என்னலாம் பண்ணா? அந்த வில்லை கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா? இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் முழுக்க ஃபேண்டஸியா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஸோ மூவி முழுக்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ விஷுவல் வைஸ் நல்ல ஒரு நீங்க ஒரு ஃபேண்டஸி அட்வென்ச்சர் மூவிய எதிர்பார்க்குறீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்த்ததே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் பிளேஸில் த அமேசிங் விப்லாலா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபியிலேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ இருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் இருக்க மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகி சின்னவங்களாக பார்த்தீங்கன்னா மாறிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எந்த மாதிரியான ஃபன்லாம் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் இவங்க அட்வென்ச்சர் மாதிரி போனாங்க, கடைசியில் இவங்க அவங்களோட பழைய நிலைமைக்கு திரும்பினாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஃபன் அண்ட் காமெடியான சூப்பரான ஒரு ஸ்டோரியில் எனவே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்லலாம். ஹாலிவுட்டில் ஆல்ரெடி இதே மாதிரியான மூவிஸ்லாம் வந்திருக்கு. பட் இந்த படத்தையும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக ஃபன் கலந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு காமெடி கலந்த ஃபேண்டசி மூவி. பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. பார்த்ததே இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபேண்டசி மூவிஸுமே செம்மையாக இருக்கும். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.